வெல்கம் டு டால்ஃபின் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா கோலாலம்பூர் சிட்டியில் இருக்கிற கேஎல் டவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். அந்த கேஎல் டவருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2500 டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊர் இந்தியன் கரன்சிக்கு. எக்ஸஸாக நீங்கள் 400 பே பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுக்குமே அலோவ் பண்ணுவாங்க எக்ஸஸாக 400. ஆனால் அது நிறைய பேர் அது சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணேன், எக்ஸஸாக 400 தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 2500 நீங்கள் கொடுத்து பே பண்ணிங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே பஃபே சிஸ்டம் மாதிரி தான். அந்த 400 நம்ம கொடுத்து போகிறதுனால நம்ம அங்கே பஃபே சிஸ்டம் மாதிரி நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே ஃப்ரீ தான், திரும்பி நம்ம உள்ளே எதுவும் பே பண்ண தேவையில்லை. பாபிக்யூ நேஷன்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாபிக்யூ நேஷன் மாதிரியே மேலே அங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கேக்கு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் நான்வெஜ்ஜு, எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த உட்காந்துருக்க சேர் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அது எப்படி அது மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த கேஎல் டவர் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக போனீங்கன்னா எக்ஸஸாக 400 தான். 400 பே பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற பஃபே சிஸ்டம், அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே 2500 கொடுத்து மட்டும் விசிட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது போனீங்கன்னா அது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 3 ரோஸ் இருக்கும். கீழே கீழே ஒரு பாட்டம், 3 பாட்டமாக அதில் பிரிப்பாங்க. அதுலேயுமே தனியாக நிறைய ஜிம் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதுக்கு நமக்கு அக்சஸ் இல்லை. மேலே அந்த நிக்கான்னு சொல்லிட்டு ஒரு டெலிபுத் கேமரா மாதிரி இருந்துச்சு. அங்கே கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதுமாரி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.